ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி தேவதை நாள். இதோடு மட்டும் இல்லைங்க, நாளைய தினத்தில் வளர்பிறை சதுர்த்தியும் சேர்ந்து வருது. 333ங்கிற எண்ணிக்கையில் வரக்கூடிய இந்த நாளை தான் நம்ம தேவதை நாள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் நம்ம சில சூட்சமமான வழிபாட்டு முறையை செய்து நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும். இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூட்சமமான வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 3ங்கிற எண் அடிக்கடி நம்முடைய கண்ணில் படுவதால் நம்முடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தால் உணர்த்தப்படுற ஒரு பொருள். அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்தது 3ங்கிற எண். மார்ச் மாதம்ங்கிறது 3ஆம் மாதமாகவும் 3ஆம் தேதியாகவும் அதே சமயம் 3 திதிகள் சேர்ந்து வரதுனால நம்ம 333 அமைப்பில் இந்த தினம் வருது. நாளைய தினத்தில் 3 மணியிலிருந்து 3:33க்குள்ளே இந்த சூட்சமமான வழிபாட்டை நம்ம செய்யணும். இது விடியற்காலில் வரக்கூடிய 3 மணியாக இருந்தாலும் சரி, அல்லது மதியம் வரக்கூடிய 3:33 மணியாக இருந்தாலும் சரிங்க. நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டால் நம்முடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த 2 நேரத்தில் காலை 3:33 முதல் மதியம் 3:33 இந்த 2 நேரத்தில் நீங்கள் எந்த நேரத்தை தேர்வு பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கிழியாத ஒரு வெற்றிலையை நீங்கள் ஒரு 3 வெற்றிலை எடுத்துக்கோங்க. புனுகு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் இந்த வெற்றிலை 3 வெற்றிலையிலையும் மேலே தடவணும். ஒரு தாம்பாள தட்டில் இந்த 3 வெற்றிலையும் வைத்து அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. அதுக்கப்புறமா 3 பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. 3 விதமான பண கோரிக்கைகளை 3 பிரியாணி இலையில் நீங்கள் எழுதி அந்த வெற்றிலையின் மேலே நீங்கள் வச்சிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அதை குறிப்பிட்டு நீங்கள் அந்த பிரியாணி இலையில் எழுதணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த இமேஜில் தெரியுது இல்லையா, லிங்க முத்திரை. அந்த உங்கள் கையில் லிங்க முத்திரையை நீங்கள் வச்சுக்கிட்டு இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் 333 முறை நீங்கள் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யணும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில், இந்த குறிப்பிட்ட நேரம்னா 3 மணிலேருந்து 3:33க்குள்ளே நீங்கள் இதை செய்யலாம். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால் சிவபெருமான், விநாயகர், சந்திரர், குபேரரோட அருளால் நம்ம என்ன பண தேவை நம்ம வேண்டும்னு நம்ம அந்த வேண்டுதல் வைத்தோமோ அந்த பண தேவை விரைவிலேயே நமக்கு நிறைவேறும். வழிபாட்டை நீங்கள் முடித்ததுக்கப்புறம் அந்த பிரியாணி இலையில் தீபத்தை காட்டி நீங்கள் எரிச்சிடணும். இந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் கும் குபேராய நம. இந்த மந்திரத்தை நான் இந்த இமேஜில் தெரியுது, நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 333 தடவை நீங்கள் சொல்லணும். நாளைய தினம் திங்கட்கிழமை, சிவபெருமானுக்கும் சந்திரருக்கும் உரிய ஒரு நாள். சதுர்த்தி நாளைய தினம் வருது. அதனால் விநாயகருக்கும் ரொம்ப உரியது. நம்ம பண தேவைக்கு அதிபதின்னு பார்த்திங்கனாக்கா குபேரர். அவரோட இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது இவங்க அனைவரோட அருளால் நம்ம என்ன பணம் கேட்குறோமோ நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ரொம்பவே அற்புதமாக இந்த மாதிரி சில நாட்கள் அரிதாக வரக்கூடியது. இந்த தேவதனால் நம்ம முழுமையாக பயன்படுத்தி நம்முடைய பண தேவைகள் பூர்த்தி அடைய நம்ம வழிபாடு செய்யலாம். இப்படி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது விரைவிலேயே நம்முடைய பண தேவைகள் பூர்த்தி அடையும். அதற்காக நம்ம சும்மாவே இருந்துக்கிட்டு இந்த ஒரு முத்திரை நம்ம சொல்லி இந்த மந்திரத்தை சொன்னால் பணம் வருமானா நிச்சயம் கிடையாது. நம்ம ஒரு இடத்துல பணத்துக்காக முயற்சி செஞ்சுருப்போம், அதாவது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிருப்போம். அதற்கான பணம் நமக்கு வராமல் இருக்கும். இல்லை சில பேர் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கலாம், இல்லைன்னா உயர்ந்த போஸ்ட் கிடைக்கும். இப்போ வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தொழிலில் நல்ல
முன்னேற்றம் ஏற்படும், வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க, அதனால் லாபம் அதிகரிக்கும். இந்த மாதிரி அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலையிலே செய்யக்கூடிய வியாபாரத்திலேயே நமக்கு உயர்ந்த ஒரு முன்னேற்றம், அதிகப்படியான பல மடங்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய சூழலை நமக்கு இந்த வசிய நாள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் இதோட தாற்பயம். இந்த மாதிரி சில சூட்சமமான நேரங்கள் வரும்பொழுது, இந்த மாதிரி திதிகள் ஒன்று கூடும்பொழுது நம்ம அந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்முடைய கடினமான உழைப்போடு இந்த மாதிரியான வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யும் பொழுது நமக்கு நம்முடைய பணம் வீண் விரயமாகாமல் நமக்கு நல்ல ஒரு செலவுக்கு, நல்ல பயன்பாட்டிற்கு அது நமக்கு பயன்படும். அதற்காக தான் நம்ம இந்த மாதிரி வழிபாடுகள் பரிகாரங்கள் நம்ம செய்கிறோம். நாளைய தினம் ரொம்ப 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 விசேஷமான ஒரு நாள். நீங்கள் தவற விடாதீங்க. இந்த நாள் ரொம்பவே அரிதானது. இது போன்ற நாட்கள் வரும்போது நம்ம பயன்படுத்திக்கணும். சில திதிகள், சில நேரங்கள், சில நாட்கள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்திற்கு நம்ம போகலாம். பிரம்மாண்ட வெற்றி நமக்கு கிடைக்கும். அதற்கு நம்ம முதல்ல நல்ல கடினமாக உழைக்கணும். நம்ம நேர்மையாக இருக்கணும். நம்முடைய உழைப்பு, நம்மளுடைய நேர்மை, இது எல்லாம் சேர்ந்து நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் அவங்க நமக்கு நல்ல ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொடுப்பாங்க. அதனால் எப்பொழுதும் நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்மளை சுற்றி தேவதைகள் இருக்காங்க. நம்ம நல்ல வார்த்தைகளை நம்ம பேசணும் அப்படின்னாக்கா அவங்க ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்களாம். ததாஸ்து அப்படின்னாக்கா அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறது பொருள். அப்போ நம்ம நல்ல விஷயங்களை சொல்ல 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 பேச பேச அவங்களும் அப்படியே ஆகட்டும் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கும். அதனால் நம்மளுடைய எண்ணங்கள் நல்லதாக இருக்கணும், நம்மளுடைய செயல்கள் நல்லதாக இருக்கணும். அப்போது நமக்கு நடக்கிறதும் நல்லதாகவே நடக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதை மட்டுமே நடக்கும். அனைத்து தெய்வங்களோட ஆசீர்வாதமும் நாளைக்கு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாளை நாளை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய குல தெய்வத்தின் அருளாலும் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் அவங்க வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி.